ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை மூணையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரித்து லேசாக உதுத்து வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து லேசாக வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது மூணையும் சேர்த்து லேசாக கொஞ்சம் வதக்கிக்குங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு இப்போது உதுத்து வச்ச உருளைக்கிழங்க அதில் சேர்த்து உருளைக்கிழங்கோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. பொட்டேட்டோ மசாலா ரெடி.